ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர். நம்மளுடைய ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை மீட்டெடுத்தேன் என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்களும் நானே இருந்தாலுமே அதிலிருந்து நம்மளை தேவன் மீட்டெடுக்க முடியும். ஆமே. அப்ப மீட்டெடுக்கிறார்னா எதிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார்? ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் என்று சொல்லிட்டு கீழே யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி அவன் வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முக செத்தவங்களை பார்த்திருக்கிறீங்களா? செத்து போன மனுஷனை தான் பார்த்திருக்கிறோம், முக செத்தவங்களை பார்த்திருக்கிறீங்களா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் வேதத்துல அவங்களெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார், முக செத்தவங்க யாரு, அல்லது யாருடைய முகம் அப்படியே ஒரு மகிழ்ச்சியே இல்லாம ஒரு பிரசன்னமே இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆபிரகாமை கர்த்தர் மீட்டாராமா. நிறைய இடங்கள்ல இருந்து கர்த்தர் மீட்டிருக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்களே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாய் எப்பயோ இருந்தல்ல பிரதர், ஆசீர்வாதமாய் இருப்ப. இன்றைக்கு ஆபிரகாம் இருக்கிறார் ஆசீர்வாதம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் இருக்கிறாரா? இருக்கிறாரா? இருந்தார். ஆனா கர்த்தர் இருப்பேன்னு சொல்லல, இருப்பாய், எப்பொழுது இருப்பப்பா. அப்ப அதே மாதிரிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் எப்பவும் இருப்போம். மரணமே இல்லாமல் இருக்கிறது இந்த ஆசீர்வாதமே. ஆபிரகாம் எத்தனையோ, இயேசு பிறப்பதற்கு எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தாரு, மரித்தாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா கர்த்தர் மரித்தவர்களின் தேவன் இல்லையாமா, ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தேவன். லூக்கா 20வது அதிகாரத்துல இயேசு சொல்றாங்க, மோசேக்கு கர்த்தர் முச்செடியில தரிசனமாகும் போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் என்று உயிரோடு இருக்கிறவர்களுடைய தேவனா சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தரோடு ஒரு மனுஷன் இணைகிற போது கர்த்தர் மரணமே இல்லாத தேவனாய், அழிவில்லாத தேவனாய் இருக்கிறபடினால அவரோடு இருக்கிறவங்களோ அவருக்குள்ளேயே அப்படியே இருப்போமாமா. இதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கல. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. ஹலோ சகோதரரே, நீங்களும் நான் எந்த சகோதரர்? ஹலோ, பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்னா, ஆபிரகாம கர்த்தர் அழைச்ச உடனேயே கர்த்தருக்குள்ள ஆபிரகாமை கொண்டு வந்து வச்சிட்டார். அதனால நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழ்ந்து பரிசுத்தராகிறது இல்லை. ஹலோ, எப்படி? பரிசுத்தமா வாழ்ந்து பரிசுத்தராகிறது இல்லை, பரிசுத்தராக இருக்கிறோம். அதனால பரிசுத்தமா என்ன பண்ணணும்? வாழணும். நிறைய நேரம் நம்ம எந்த லிஸ்ட்ல போயிடும் அப்படின்னா, இந்த ஒரு 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் பாருங்க, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்குற அப்படின்னு, அந்த லிஸ்ட்ல இல்லையாமா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் உங்களை என்னையும் பரிசுத்தராக அழைச்சதுனால இத படிக்க 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்கள் தானா நம்மளை விட்டு விலகும்படியாக நமக்குள்ளேயே சில எண்ணங்கள் வருகிறது. நிறைய நேரம் இதை விட்டுறோம். அதாவது பரிசுத்த சகோதரர்ங்கிறதுக்கு பரிசுத்தராகிய இயேசுவோடையே நடக்கத்தான் வருமே தவிர நம்ம வாழ்ந்து பரிசுத்தமான ஒரு உச்சகட்டத்தை அடைகிறது கிடையாது. ஆமே. உலகம் என்ன பண்ணு தெரியுங்களா? வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? கூலி கொடுக்கும். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. கூலியை கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாராமா? வேலையே கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் என்னன்னா, நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஏற்ற விதமா நான் என்ன பண்ணிட்டு வருவேன்? என்னை மாத்திக்கிட்டே வருவேன். அப்ப ஆபிரகாமை கர்த்தர் இருப்பாய்னு சொன்னார். ஆசீர்வாதமாய் இருப்பாய். எங்கெங்கெல்லாம் ஆபிரகாம் இருந்தாரோ அங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருந்தார்.
அதை இயேசுவே சொன்னாரு. இங்க ஆபிரகாம் முடிச்சிட்டு போயிட்டு அங்க போய் இருக்கிறாராமா. எங்க போய் இருக்கிறாரு? ஹலோ, எங்க இருக்கிறாரு? இந்த ஓட்டத்தை முடிச்சிட்டு பரலோகத்துல போய் ஆசீர்வாதமா இருக்கிறாரு. ஆபிரகாம் தான் வந்து லாசருவுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? தண்ணி கொடுத்திருக்கிறாரு. இறந்தவங்க தண்ணி கொடுப்பாங்களா, உயிரோடு இருக்கிறவங்க தண்ணி கொடுப்பாங்களா? ஹலோ, அப்ப ஆபிரகாம் இருக்கிறாரா? இருக்கிறார். நீங்க இல்லன்னா போய் அவர் இருக்கிற இடத்துல ஒரு நாள் போய் பாருங்க. ஓ, நீங்க தான் ஆபிரகாம்னு அங்க தெரியும். இந்த உலகத்துல இவர் இருந்தாரு. இந்த உலகத்தை முடிச்சிட்டு வேற ஒரு உலகத்துல போய் என்ன பண்ணிருக்கிறாரு? இருக்கிறார். ஆமென். இப்ப சர்ச்சில் இருக்கிறீங்க. சர்ச்சில் இருக்கிற நீங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? என்னங்க இருக்கிறீங்களா? எல்லாம் நிறைய பேர் இருக்கிற மாதிரியே தெரியல. எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள அடக்கமான மாதிரியே இருக்குது. இங்க இருக்கிறோம். சர்ச்சை முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுவோம்? வீட்டுல போய் இருப்போம். அப்புறம் வேலைக்கு போய் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த சரீரத்தை கழட்டி விட்டுட்டு தேவனோடு போய் இருப்போம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதமாய் எப்பவும் இருப்போம். உனக்கு மரணம் எனப்பட்டது கிடையாது. ஆபிரகாம் அதை விசுவாசிச்சாரு பாருங்க. அதுதான் ஒரு மீட்பு. நமக்கு தேவை என்னன்னா, இந்த உலகத்துல என்னை மீட்டு கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை ஒரு நாள் நான் முடித்துட்டு போகும்போது என்னை மீட்டு ஆண்டவரோடு போய் இருப்பேன் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த மீட்புக்காகத்தான் நம்ம இறுதியும் துடிக்கணும். அந்த மீட்பை வாஞ்சிக்கணும் பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 23ஆம் அதிகாரத்தில் அந்த மீட்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசிங்க. கானான் தேசத்தில் உள்ள கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதார். அந்த அம்மா இறந்துட்டாங்க. எத்தனை வயசுல இறந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 137 அல்லது 127 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈசாக்கு 37 வயசு, அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு? 127. 90 வயசுல பிறகுறாங்க. அப்ப எத்தனை வயசு? 127 வயசுல அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்போ கல்யாணம் ஒரு வேலை 50 வயசுல நடந்திருக்குதுன்னு வைக்கல. அப்ப இங்க ஒரு 50, அங்க 77 வருடம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் 77 வருஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு பெரிய ஒரு டெடிகேஷன் பர்சன் பாருங்க. அப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதெல்லாம் பாக்கியம். அப்படிப்பட்ட மனைவிகளா இருக்கணும்னு தான் ஸ்திரீகளுக்கு கொடுத்து வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வாட்டிகள் தங்களுடைய கணவனை என்னன்னு சொன்னாங்களாமா? ஆண்டவனேன்னு சொன்னாங்கன்னு இந்த பரிசுத்த வாட்டிகள் லிஸ்ட்ல சாராளமா விட்டாங்க. அதனாலதான் அவங்கள நம்மள அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் சொல்றார். அதை வாசிச்சலாமே. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை பெற்றவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? அம்மான்னு சொல்லுவீங்க. ஆமே. அப்ப சாராளமாவையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொண்டு வர. இறந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம் நல்லா அழுதுட்டு, உலகத்துல மனைவியை அள வச்சுதான் கணவன்மார்கள் பார்ப்பாங்க. ஆமே. ஆமேனவே காணமே. அல்லேலூயா. உலகத்துல பார்த்திருக்கிறீங்களா? மனைவியை அடிச்சு, மனைவி அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு மனைவியை குத்தி அவங்கள அள வச்சுதான் பார்த்திருக்காங்க. ஆனா ஒரு மனைவி கணவனை அள வச்சு பார்த்திருக்கிறாங்க. ஆமே. பக்கத்துல அம்மா மாதிரி சொல்றது, வாழ்ந்தா அம்மா மாதிரி இல்லையா இருக்கீங்க? வாழ்ந்தா அம்மா மாதிரி சகோதரி. ஒருவேளை கல்யாணம் முடிக்காட்டாலும் பரவாயில்ல, ஒரு காலம் கல்யாணம் முடிப்பீங்க, அப்ப இந்த அம்மாவை ரோல் மாடலா வச்சுங்க. வாழ்ந்தா இந்த அம்மா மாதிரி வாழும். ஒரு ராக் மாதிரி இருந்த ஆபிரகாம கதரை விட்டு வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப அழுது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆபிரகாம் இந்த பாடி அங்க வச்சுட்டு ஒரு இடத்துல போய் ஒரு மனுஷன் இடத்துல ஒரு லேண்ட் கேட்டு வாங்குறார். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் எதிலிருந்து மீட்டு எடுத்தாருங்கிறத முக்கியம். ஒரு லேண்ட் போய் வாங்குறாரு. அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இந்த லேண்ட் நமக்கெல்லாம் ஒரு பெருசுங்களா? அருமையான பாஸ்டர், உண்மையாமே ரொம்ப மனசு ஆறுதலா இருந்தது. நம்ம சபைக்கு வந்த மக்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். எல்லாமே விசுவாசிக்கணும். நமக்கு ஒரு சொந்தமா என்ன வேணும்? ஒரு வீடு வேணும். சொந்த வீட்டுல ஆண்டவரோடு குடியிருக்கணும் பாருங்க.
ஆமென். ஆமா, வீடு இல்லாத போது எப்படியோ வாழ்ந்துட்டோம். ஆனா வீடு வந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் மாசம் ஒரு பிரேயர் மீட்டிங் என்ன பண்ணணும், நடத்தணும். எனக்கெல்லாம் ஆசை தான், நான் குடியிருக்கிற வீட்டில் எப்படியாவது ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்தணும்னு. ஆனால் அந்த வீட்டு சூழ்நிலை அப்படி இல்லை. அதனால் எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்குதோ தயவு செய்து மாசத்துல ஒரு நாள் என்ன பண்ணுங்க, நீங்க சாப்பாடு போடுறது உங்களுடைய சாய்ஸ், ஆனால் போட்டீங்கன்னா அதுக்குரிய பிரதிபலன் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு சொந்தமா ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா ஒரு லேண்டு போய் கேட்கிறார். அது லேண்டுன்னா சாதாரணமான லேண்டு கிடையாதாமா, ஒரு ரியல் எஸ்டேட்டு. அந்த மக்பேலா என்கின்ற இடத்துல மம்ரேங்கிற ஒரு இடம் வந்திருக்குது. அந்த லேண்டை போய் கேட்டு வாங்குறாரு. அப்பதான் அந்த தேசத்து ராஜா சொல்றாரு, இதெல்லாம் நமக்குலாம் ஒரு பெருசா, நீங்க சும்மாவே என்ன பண்ணிக்கங்க, இலவசமா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கிறார். இலவசமா கொடுத்தா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாமா வேண்டாம்? வாங்கலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ணிக்கணும், எக்ரிமெண்ட் போட்டுறணும். நிறைய நேரம் சும்மா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அதிலே சும்மா குடியிருந்தீங்கன்னா ஆபிரகாம் காலகட்டத்தில் ஆபிரகாம் ஓகே, அந்த தேசத்து ராஜா ஓகே. ஆபிரகாமுக்கு அப்புறம் பிள்ளைகள் வருவாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் வருவாங்க, இதயங்கள் மாறிடும் பாருங்க. எங்க அப்பா கொடுத்தாருங்கிறது எங்களுக்கு என்ன தெரியும்? எங்காவது காமிங்க, பேப்பர் காமிங்க, எங்க எக்ரிமெண்ட் போட்டு இருக்குது, அந்த பட்டாவை காமிங்க அப்படின்னு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்துடும். அதனால ஆபிரகாம் சொன்னாரு, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், கிரையும் பேசிடலாம். எவ்வளவோ அதை நான் கொடுக்கிறேன்னு கொடுத்து அந்த லேண்டை வாங்கி கொண்டு வந்து இப்ப இந்த அம்மாவை கொண்டு போய் அங்க போய் அடக்கம் பண்றாரு. செத்து போன பாடியை எங்க அடக்கம் பண்ணா என்ன? ஹலோ, அந்த அம்மானால அந்த அடுத்து காலையில எழுந்திரிச்சு காபி போட்டு கொடுப்பாங்களா? இந்த ஊர்ல போய் இந்த இடத்துலதான் அடக்கம் பண்ணணும்னு இறந்து போன பாடி இறந்ததை எங்க இறந்துட்டாங்க, கீரியாத் ஆர்பாவில் இறந்துட்டாங்க. அங்க அடக்கம் பண்ணாம மக்பேலால போய் மம்ரேங்கிற ஒரு குகையில போய் அடக்கம் பண்றதனுடைய முகாந்திரம் என்ன? ஹலோ, அப்ப இந்த மக்பேலா மம்ரே இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஆபிரகாம் வாழ்க்கையில என்ட்ரி ஆச்சான்னா ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல முதல் வசனத்துல மத்தியான வேளையில கர்த்தர் ஆபிரகாமை தேடி வந்த இடம், அந்த இடம் வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். கர்த்தர் அந்த இடத்துல வந்துதான் சாராளை உயிர்ப்பிச்சார். ஆமென். 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 கற்ப செத்து கிடக்குது. அந்த அம்மாவுக்கு நம்பிக்கையே ஏற்ற நிலைமை, சாராயா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மம்ரேல கர்த்தரும் கர்த்தருடைய தூதர்களும் வந்து சாராளினுடைய கற்பத்தை உயிர்ப்பிச்சது மாத்திரமல்ல, பிள்ளை பெற்றெடுக்கும்படியா வெள்ளனையும் கொடுத்தார். அப்போ முதல் விசை வந்து என் தேவன் என்னுடைய மனைவியின் கற்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, உயிர்ப்பிச்சிருக்கிறார். சாராயை கொன்று சாராளை எழுப்பிச்சபடியினால இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்கும். மக்பேலா அப்படின்னா என்ன அர்த்தமாமா? ஹீப்ருல இரண்டாவது ஒன்று நடக்கும், ரெட்டிப்பான ஒரு நன்மைன்னு அர்த்தமாமா. ஹலோ, என்ன நன்மை? ரெட்டிப்பானது அல்லது இரண்டாவது ஒரு நன்மை நடக்கணும். என்ன ஆபிரகாம் இந்த லேண்ட்ல உடைய வைக்கிறார்னா, கற்ப செத்து போன என் மனைவிக்குள்ள கற்பத்தை உயிர்ப்பிச்சிருக்கிறார்னா, இன்றைக்கு நான் இந்த கல்லறையில் அடக்கம் பண்றேன், ஒரு நாள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், செத்து போன என் மனைவியும் உயிர்ப்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த விசுவாசத்துல கொண்டு போய் வச்சாரு பாருங்க. அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தின கர்த்தர் மத்தேயு 27வது அதிகாரத்துல கல்வாரி சிலுவையில இயேசு ஜீவனை விடுகிற போது அந்த எருசலேம் பட்டணத்துல அந்த மக்பேலா எனப்பட்ட இடத்துல எத்தனையோ நாட்களுக்கு முன்பாக அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அநேகருக்கு காட்சி அளிச்சாங்களாம். ஆமென். அப்ப நம்மள ஆண்டவர் இந்த ஞானஸ்தானத்துல வந்து அடக்கமானது மாத்திரமல்ல, இந்த கம்யூனியனோடு கூட கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியை பெற்று இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். இல்லை எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கல? எடுக்காதவங்க எத்தனை பேர்? கட்டாயம் எடுத்துருங்க. கால தாமதம் பண்ணவே கூடாது. அதாவது
ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு சொல்றாருன்னா நம்மளுடைய நன்மைக்கு தான் சொல்லுவார். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் கூட இந்த இடத்துல வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. அந்த இடத்துல வந்து கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய நன்மையை, அதாவது மோசே வந்து கர்த்தர் சொல்றாரு, இந்த கண்மலையை பார்த்து பேசுங்கிறார். எதை பார்த்து பேசு? முதல் ஒரு தடவை கண்மலையை அடிச்ச ஓகே, இரண்டாவது விஷயம் கண்மலையை பார்த்து பேசு. ஆனா கோல் கையில் இருக்கும், கோலை பயன்படுத்தக்கூடாதுன்னா. ஆனா இந்த மோசே என்ன பண்ணிட்டாரு, கோலை எடுத்துட்டு போய் மறுபடியும் 2 விசை கண்மலையை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறேன். இப்ப தண்ணீர் புறப்பட்டு வந்தது, ஜனங்களாம் குடிச்சு முடிச்சுட்டாங்க. கர்த்தர் மோசையை திருப்பி கூப்பிடுறாரு, மோசே, ஜனங்களுக்கு முன்பாக நீ என்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கணும்படினால நீ எதை பார்க்க மாட்ட? கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டேன். அதுபோல கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கிற எத்தனையோ பேர் நல்ல சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் கடன் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு, என் பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டாரு, எனக்கு என் குடும்பம் எப்படியோ இருந்தது, நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் காதுல தான் கேட்க முடியுமே தவிர நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. இது ஒரு வேதனையான வார்த்தை கிடையாது, உண்மையே இதுதாங்க. இந்த ஸ்கூல்ல சேர்த்துங்க, 10th எக்ஸாம் எழுதுங்க, பிள்ளை பாஸ் ஆகி +1 போகணும்னு நம்ம சொல்றோம். 10th ஸ்கூல்ல சேர்த்தவும் மாட்டோம், 10th எக்ஸாம் பிள்ளையே எழுதாது. ஆனா என் பிள்ளை +1க்கு போகணும்னா கனவுல தான் +1 போக முடியுமே தவிர ரியல் என்ன பண்ணாது, போக முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி கொஞ்சம் ஜோம் பண்ணிருங்க. ஆண்டவரே, கொஞ்சம் கண்ணை மூடி ஜோம் பண்ணு. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டது போல என் கூட இருக்கிற இவங்களுடைய எண்ணங்களையும் எடுத்து போடுங்க. இவர்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு மகிமையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பார்த்து நம்ம ஆசைப்பட்டு திருப்தி அடைகிறது இல்ல, வாழ்ந்து ஆசைப்படுறதை நம்ம திருப்திப்படுத்தணும். அதுதான் யோவான் எழுதுறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழு. உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுக வாழ்வை தருவார். அப்ப இந்த உலகத்தில இருந்து மாத்திரமல்ல, இன்னொரு உலகத்திற்கும் ஆபிரகாமை ஆயத்தப்படுத்தினவர், மீட்டெடுத்தவர், உங்களை என்னை மீட்டெடுப்பார். இப்படி தன்னை அறிமுகப்படுத்திட்டு தான் சொல்றாரு, இனி அவன் முகம் செத்து போவது இல்லை. செத்த முகத்தை ஏன் வருது தெரியுங்களா? சில டாக்டர் போய் சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான் முடிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, மூஞ்சி எப்படியா இருக்குது, சோர்ந்து போய் வேதனையோடு மாறு. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு செத்த முகத்தை தேவன் வைக்கல. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகலன்னு. ஆனா பைபிள்ல ஒரு மனுஷன் செத்த முகத்தோடு போனா, முகம் செத்து போனதுக்கு அப்புறம் ஆளை செத்து போயிட்டான் பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க, 2 நாளாகம புஸ்தகத்தினுடைய 32ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை. அப்பொழுது 32:21 தூதனை அனுப்பினார், சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான். வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. வாய் இருக்குதுங்கிற கோசரம் என்ன பண்ணக்கூடாது. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அன்லிமிட்டடா பேசிடுவோம் பிரதர், ஆளு இன்னாரி இவருனே பார்க்க மாட்டேன் பிரதர் சொல்றாரு. இந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, அவன் தயவு செய்து ஏதாவது பேசுறது இருந்தாலும் கொஞ்சம் ரகசியமா வந்து பேசுங்க, ஜனங்களுக்கு முன்பாக பேசாதீங்க, இது அவமானமா இருக்குதுன்னா. மலஜலாதிக்கு பலத்தை புசிப்பதற்காக அவன் கூட வந்தது கேட்டு அப்படி பேசிட்டார். அதாவது உன் கூட வந்து கக்கு சாப்பிட்ட வந்தான்னு கேட்டான் இந்த சனகரி. என் கைக்கு தப்புவிப்பவன் யார் அப்படின்னு பெரிய
தனக்குள்ள இருக்கக்கூடிய திறமை தாளந்து எல்லா நாட்டையும் நான் ஜெயிச்சுட்டேன், அதனால நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு அந்த மொழியிலேயே பேசினானாமா. இன்னைக்கு நமக்கும் கூட பாருங்க, நம்ம வாயில நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நான் சொல்றேன், கர்த்தருடைய மனுஷங்க, செத்து போக வேண்டிய மனுஷன், அவன் ஜெபம் பண்ணான், கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன், தேவாலயம் பழுதடைஞ்சு கிடந்தது, ஆனா போய் கர்த்தர் மேல வைத்த அன்பின் நிமித்தமா தேவாலயத்தை பழுது பார்த்து இஸ்ரவேலில இழந்து போன மகிமை திரும்பி வருவதற்கு காரணமாய் இருந்த இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டான். ஊழியக்காரங்களெல்லாம் தப்பா பேசாதீங்க, அது ஆசீர்வாதமாவே இருக்காது. மூஞ்சி பிரகாசம் அடையவே அடையாது. யாரா இருந்துட்டு போங்களேன், உலகத்துல எல்லா இடத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு. ஆனா இந்த எசேக்கியா ராஜாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினதுனால அவன் போய் கதறி அழுகிறான். ஏசியா தீர்க்கதரிசி மூலமா எசேக்கியாவை கர்த்தர் பலப்படுத்திட்டு தான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பினாராம். வேற யாருமே யுத்தம் பண்ண வரல. எசேக்கியா தன்னுடைய படையை அனுப்பல, இல்லை தன்னுடைய நண்பர்களை அனுப்பல, தன்னை அழைத்த தேவன், தனக்கு உயிர் கொடுத்த தேவனை நோக்கி கதறினதுனால பரலோகத்தின் தேவன் பூமிக்கு அனுப்பின போது இந்த சனகரிப்பட்டு இருந்த சாதாரணமான ஆட்கள் சாகலை. எப்பேற்பட்ட ஆட்கள் இருந்தாங்கன்னா பராக்கிரமசாலிகள் எல்லாம் போயிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் அவன் எப்படி போயிருக்கிறான் ஊருக்கு? ஹலோ, எப்படி போயிருக்கிறான்? முகம் செத்து போச்சு. வேண்டாம், ஒருவேளை கடந்த நாட்கள் அப்படி யாரை கொடுத்து எதா கொடுத்தாவது நம்ம ஆலயத்தை கொடுத்து, விசுவாசிகளை கொடுத்து, ஊழியக்காரங்களை கொடுத்து, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் எல்லாம் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு இருதயம் இருந்திருக்குமானா அங்கதான் பாருங்க கர்த்தர் ஒரு பாடம் காமிப்பார். அதாவது அந்த நாட்களில் இயேசு மறிக்கல, அதனால அவனுக்கு முகம் செத்து போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அதை கூட வாசிங்களே. கடவுளுடைய கோயிலுக்கு போயிருக்கிறான், அவன் கோயிலுக்கு போயிருக்கிறான். சாமி காப்பாத்துனா, சாமி காப்பாத்துறதுக்கு போல யாரும் என்ன பண்ணிருக்காங்க? கீழே வாசிங்க. அவனுடைய கற்ப பிறப்பான சில கற்ப பிறப்புன்னா யாருங்க? பிள்ளைகளை கொண்டு விட்டாங்க. காரணம் என்ன? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. வாய்க்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை வச்சிருக்கிற ஒரு அடையாளமே என்னன்னா, பரிசுத்த ஆவி வந்தபோது அக்னிமயமான நாவுகள் வந்தது, அவர்கள் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அதுதான் யாக்கோபு நிருபத்தில் எழுதுறாரு, ஒரு நீரூற்றிலிருந்து 2 தண்ணி வராது, தித்திப்பான தண்ணியும் வராது, கசப்பான தண்ணீரும் வராது. கர்த்தரை துதிக்கிற துதியினால என் நாவு நிறைஞ்சிருக்குது. அடுத்து கர்த்தருடையவர்களை சபிக்கிறது, திட்டுறது அந்த நாவுனால நிறைஞ்சிருக்குமானா கட்டாயம் நமக்கு என்ன வராது? மூஞ்சியில பிரகாசம் வராது. நம்மள சனகரிப்பு கூட்டம் அல்ல, நம்மள கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவின் கூட்டம். ஆமே. வரும்போது கூட ஒரு சம்பவத்தை பேசிட்டு இருந்தோம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல யோவானும் மரியாளும் நிற்கிறாங்க. நிறைய பேர் இருந்தாங்க, அதுல இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. யோவானுக்கு ஒரு ஆசை, மரிச்சா இப்படித்தான் சார் மறிக்கணும், எப்படி செத்தாலும் சாவு இப்படித்தான் வரணும், எப்படி பிதாவினுடைய சித்தத்தை பூரணமா நிறைவேற்றி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிக்கப்பட்டு இவைகளின் நடுவிலையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றாரே, வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும் உள்ளத்துல ஒரு ஜெபம். இம்மீடியட்டா இயேசு அவருக்கு ஒரு அப்ரூவ் கொடுக்கிறாரு பாருங்க, என் ஸ்தானத்தை நான் கொடுக்கிற மாட்டேன். ஹலோ, எப்படி? இதோ உன் மகன், இதோ உன் தாய். உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கணும், செத்தா இப்படி சாகணும். எப்படி சாகணும்? இயேசுவை போல சாகணும் சார். என்னுடைய மரணத்தை பார்த்துட்டு 4 பேர் சொல்லணும், பிரதர் மாதிரி தான் நான் ஒரு நாள் வாழணும் பிரதர். அப்படி ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா இம்மீடியட்டா அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனா நம்ம அப்படி சாக மாட்டோம். இப்படி மற்ற சீசர்கள் எல்லாம் மரிச்சது கூட தலைகளை தான் கட்டி தொங்க போட்டு சிலுவையில் அரைஞ்சாங்க, தலை துண்டிக்கப்பட்டு இறந்தாங்க. ஆனா இந்த யோவான் மாத்திரம் சூப்பரா மரிச்சாராமா. எப்படி மரிச்சாருன்னு தெரியல, கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்ட போது கூட என்ன பண்ணலையாமா அவருக்கு? என்ன ஒன்று சேதப்படுத்தல. உங்களுக்கு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கட்டும், இயேசுவே நீர் எப்படி பிதாவின் சித்தத்தை பூரணமா நிறைவேற்றிட்டு மறித்தீரோ
அது கூட நானும் என்ன பண்ணட்டும், கொஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மனுஷராகவே இருக்க மாட்டோம். உங்களை மாத்திரம் இல்லை, நீ தான் சொல்றேன். கொஞ்சம் யாராவது ஒரு எனக்கு என்னுடைய என்ன சொல்றது சுயத்தை டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அண்ணால் அம்மா மாதிரி சுயத்தை டச் பண்ணிட்டாங்க. என்னடி தண்ணி போட்டு வந்து ஜெபம் பண்ணிருக்கிறியான்னு கேட்டாங்க. சர்ச்சில் வந்து வீட்டில் இருக்க மாட்டாம இங்கே வந்து உள்ளத்தை உடச்சி கதறி எழுதி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, குடிச்சு போட்டு வந்து இங்கே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருக்கீங்க அம்மானா நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், நம்ம முகம் என்னவா இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ சாமி, எல்லாம் லிஸ்ட் போட்டு எடுத்துருப்போம். யார் யார் லிஸ்ட், ஏழையினுடைய பிள்ளைகள் யாரோட பழக்கம் வச்சாங்க, அவங்களுக்கு எவங்க மெசேஜ் போட்டாங்க, எல்லாம் எடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விட்டு கேள்விட்ட பாஸ்டர் யாரு ஏழி தட்டி தீர்த்திருப்போம் பாருங்க. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, என் ஆண்டவனே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் யாரு, மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, நான் உள்ள ஊத்துல உள்ளத்தை ஊத்தி இருக்கிறேன். சபைக்கு வர பிள்ளைகளுக்குள்ள இந்த விருப்பம் இருக்குமானா நீங்க இன்றைக்கு ஜெபிக்கிற இப்ப ஜெபிக்கிற ஜெபத்துக்கே கர்த்தர் பரலோகத்திற்கு உத்தரவு கொடுப்பார். ஆமே. நம்ம இருதயம் சுத்தம் இல்லாம இருதயத்துல பலவிதமான இந்த சனகரிப்பு மாதிரி வாழ்ந்துட்டு நம்ம என்னென்னமோ செய்ய பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. சில சிச்சைகளை கூட்டு போய் நம்மளை திருத்துறார், நிறைய நேர் வழியை நமக்கு காண்பிக்கிறார். அதுதான் தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி திரிந்தேன். எப்படி தெரிஞ்சாராமாங்க, இந்த கஷ்டம்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி, இந்த பாடுன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி, இந்த வியாதின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி நான் வழிதப்பி திரிந்தேன், ஆனா இப்பொழுதோ உங்களுடைய பிரமாணத்தை காத்துக் கொள்ளுகிறேன். அப்ப இந்த சனகரிப்பு மாதிரி நம்ம செத்த முகத்தோட போகக்கூடாது. ஆனா இந்த யாக்கோப நிறைய பேர் முகத்தை சாகடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு நம்பிடாதீங்க. அமீன் அமீனவே காணாம யாக்கோபு அவங்க மாமா வீட்டுக்கு போனார். போன உடனே ஒரு அழகான பிள்ளை ஒண்ணு கிடைச்சாங்க. பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். இந்த பிள்ளை என்ன பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணிடலாம்னு மாமாட்ட போய் கேட்டார். மாமா இந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா? கட்டாயம் மாப்பிள்ள, உனக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்குற, நீதான் மாப்பிள்ள. ஆனா என்ன மாமா சீதனம் அப்படின்னா, ஒண்ணு சீதனம் இல்ல, 7 வருஷம் வேலை செய்ய நான் உனக்கு இந்த பிள்ளையை கட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டேன். அதன் அடிப்படையில 7 வருஷம் நம்பிக்கையோட வேலை செய்யறான். ஏன்னா அவனுக்கு யார் மேல நம்பிக்கைன்னா மாமா மேல நம்பிக்கை இல்ல, அம்மா மேலதான் நம்பிக்கை. எங்க அம்மாவே என் மேல இவ்வளவு பாசமா இருந்தாங்களே, எங்க அம்மாவே நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களே, எங்க அம்மாவோட அண்ணனும் அப்படிதான் இருப்பாருன்னு நினைச்சாங்க. ஹலோ, எங்க அம்மா மாதிரி அப்படி இருதராஜ் பாஸ்டர் ரொம்ப நல்லவரு, அவர் மாதிரியே எல்லா பாஸ்டர் இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிருக்கிறீங்களா? ஆன்லைன்ல நீங்க ஒருவேளை இன்னைக்கு போய் பண்ணுங்க, ஒரு 800 ரூபாய்க்கு சுடிதார் இருக்கா, ஆன்லைன்ல ஒண்ணு பண்ணுங்க. அவன் காமிக்கிறது ஒன்னா இருப்பான், கையில வந்து கொடுக்கிறது வேற ஒன்னா இருக்கும். அது மாதிரி இங்க ஆன்லைன்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த பொண்ணை காமிச்சுக்கிட்டே இருந்தாலே கரெக்டா 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா எப்ப கல்யாணம்னா, கல்யாணம் நாளைக்கு நைட் நடத்தலாம் மாப்பிள்ள, பெரிய விருந்து வச்சு ராத்திரியில கல்யாணம் நடந்தது பாருங்க. அக்காவை கட்டி கொடுத்துட்டாரு, தங்கச்சியை காமிச்சு. விடுதி பார்த்தா யார் இருக்கா கூட, லேயா. 7 வருஷம் பட்ட பாடு இம்மீடியட்டா ஏமாத்திட்டாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும்? அங்கதான் முதல் செத்து போயிருப்பாங்க. மாமாட்ட போய் கேட்கிறான், என்ன மாமா இப்படி பண்ணிட்ட? ஊர் வழக்கம் பாப்பா, நீ அதை விரும்புற, நீ 7 வருஷத்துல கல்யாணமே ஆகல, இவ்வளவு வைக்காம எப்படி கட்டி கொடுக்கறது? இவ்வளவு கட்டிக்கோ. ஒண்ணு வாங்கினா ஆமா ஒரு சேரி வாங்கினா இன்னொரு சேரி பிரி, ஒரு சுடிதார் வாங்கினா இன்னொரு சுடிதார் பிரி, ஒரு பிள்ளைய கட்டினா இன்னொரு பிள்ளை பிரின்னு சும்மா கொடுத்து விட்டாங்க. இப்ப அவளுக்காக மறுபடியும் 7 வருஷம், இப்ப 14 வருஷம். இடையில சம்பளத்தை 10 தடவை ஏமாத்துறான். நம்ம ராத்திரி பகலும் அவனை மாதிரி இப்படி கஷ்டப்படலையாமா, மத்தியிலேயே கிடந்திருக்கிறான். ஆனா கிடைச்சிட்டாண்டா ஒரு அடிமைன்னு சொல்லி வளைச்சு ஏமாத்தி இருக்கிறார் அவங்க மாமா. வேலை ஸ்தலத்துல ஒரு வேலை அவமானப்பட்டிருக்கிறான். செத்த முகத்தோடு கூட இந்த நாளில் ஆராதனைக்கு வந்திருக்கிறான். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்தா சொல்றாரு, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. சரி, வேலை ஸ்தலத்துல மாமா ஏமாத்திட்டாரு. நேசித்த மனைவி எப்பேற்பட்டவங்க அப்படின்னா, ஒரு அழகானவங்க மாத்திரம் கிடையாது,
ஒரு குழந்தை வேணும்னு ஏகி கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு மனைவி தான். ஆனா கர்த்தர் அழைச்ச போது பெத்தேலுக்கு வா, தரிசனமான இடத்துல பலிபீடம் கட்டின போது நாங்களும் உன்னோடு வர்றேன்னு சொன்னவங்க, ஆனா யாக்கோபு போல கூட வரல. வழியில அவங்க மாமா லாபான் வந்து விசாரிக்கிறார். வாசிங்களே, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 31, 32 வாசிங்க. ஆமாங்க, தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம், கொல்லக்கடா, சாகக்கடவான்ட்ட. அதாவது லாபான் என்ன கேட்கிறார் யாக்கோபுட்ட அப்படின்னா, நீ உன் தகப்பன் மேல் வீட்டு வைத்திருந்த அன்பு நிமித்தமா புறப்பட்டு போற, அது ஓகே. எதுக்குப்பா நான் என் மகளை உனக்கு கட்டி கொடுத்தேன், மகனுடைய வேலைக்காரர்களை கட்டி கொடுத்தேன், சம்பாதிச்சதை கொண்டு போறேன், ஆனா என் சாமியை ஏன் திருடிட்டு போற அப்படிங்கிற. சாமி என்ன ஆயிடுச்சாமா? திருட்டு போயிடுச்சு. திருட்டு போறதெல்லாம் எதுவாமா? சாமி. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து நிறைய சிலைகள் எங்கெங்கோ நாடுகளுக்கு திருட்டு போயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் யாரும் திருடவே முடியாது. அல்லேலூயா. அவர் தூக்கிட்டு போற அளவுக்கு நம்ம பலசாலிகள் கிடையாது. அப்பதான் சொல்றாரு, நான் எப்பேற்பட்ட தேவனை வழிபடுகிறேன், அவர் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தேவன், என் முற்பிதாக்களுடைய தேவன், வானமும் பூமியும் அவருடையது, அவரை யாரும் திருட முடியாது. நான் மாத்திரம் கிடையாது சார், என் கூட இருக்கிறவங்கள அப்படித்தானே நினைச்சிட்டு இமீடியட்டா ஒரு வார்த்தை விட்டுட்டாரு. என்ன? அவன் யாரிடத்தில் கண்டுபிடிக்கப்படுமோ அவன் கொல்ல கடவான்ட்டான். ஆனா தெரியவே தெரியாது, நேசித்த ராகேல் தான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க? திருடிட்டு வந்திருக்கிறாங்க. கணவனுக்கு மறைவாக என்ன ரகசிய உறவுகள் இருந்தாலுமே பெரிய ஆபத்து மனைவிகளுக்கு. அதே போல மனைவிகளுக்கு தெரியாம கணவன்மார் என்ன ரகசிய உறவு வைத்திருந்தாலும் மிகப்பெரிய ஆபத்து. அப்படி அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நிறைய போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு காரியங்கள்லாம் போய் பாருங்க. எனக்கு தெரியாம அந்த வேலை செய்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு உறவுல எங்க வீட்டுக்காரர் இருந்தார். அவங்க வாட்ஸ்அப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் இவ்வளவு வீடியோ கால்ஸ் வந்துருக்குது, இவ்வளவு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் வந்துருக்குது அப்படின்னு கூப்பிட்டு பஞ்சாயத்து நடக்குது. கண்டுபிடிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. சபைக்கு வர்ற பிள்ளைகள் அப்படி ஒரு வேலை இருந்தா யோசிச்சு பாருங்க. கணவனுக்கு தெரியாம மனைவி இப்படி ஒரு ரகசியமான ஒரு உறவு வைத்திருந்தாங்க, மனைவிக்கு தெரியாம கணவன் இப்படி ஒரு ரகசியமான உறவு வச்சிருந்தாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரிதான் இங்க நடந்து போயிடுச்சு. இந்த அம்மா ஏமாத்திட்டாங்க. ரிசல்ட் என்ன? இரண்டாவது ஒரு பையன் பிறக்கிறான், அழகான பையன் பிறக்கிறான். டெலிவரியிலே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. செத்து போயிடுச்சு, முகம் செத்து போயிடுச்சு. பாருங்க, நேசித்தவங்க நம்மளை ஏமாத்தினாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு துரோகம் மாதிரி யாரும் பாருங்க. யாக்கோபை நேசிக்க தெரிஞ்ச அந்த அம்மாவுக்கு யாக்கோபின் தேவனை நேசிக்க தெரியல, ஒரு துரோகம் மாதிரி ஆயிடுச்சு. இறந்து போயிட்டு அந்த அம்மாவை இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைகளாவதும் இவன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேர் தந்திரமா ஒரு உடன்படிக்கை பண்ண சொல்லி ராத்திரியோட ராத்திரியா போய் தீனானுடைய கனவே ராஜாக்களை எல்லாம் வெட்டிட்டு யாக்கோபுடைய வாசனையை கெடுத்துட்டாங்க. மற்ற 10 பிள்ளைங்க ஒரு நாள் யோசேப்பை குடியில போட்டு எகிப்துக்கு வித்து போட்டாங்க. வந்து இவனை ஏமாத்திட்டாங்க. சார், இப்பேற்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பாருங்க. சொந்தக்காரங்க நம்ம முகத்தை கறி பூசிடுறாங்க. கட்டின மனைவி கணவன் நம்ம முகத்துல கறி பூசிக்கிறாங்க. பிள்ளைகள் நம்ம முகத்துல கறியை பூசும்போது எப்படி சார் மணி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் அவனை தெரிந்து கொள்ளல. இவர்களெல்லாம் இடையில வந்தவங்க எல்லாராலும் கைவிடப்பட்டு வனாந்தரத்தில் படுத்திருக்கும் போது வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்த கர்த்தர், யாக்கோபே நீ பயப்படாத, போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணின அந்த கர்த்தர் யார் அவமானப்படுத்தினாலும் யார் வெட்கப்படுத்தினாலும் இந்த யாக்கோபை வெட்கப்படுத்தாமல் நடத்தி வந்தார். ஆமென். அந்த தேவனைத்தான் இந்த யாக்கோபு ஒரு நாள் ராத்திரியில போய் சந்திக்க போகும்போது கதறி அழுது ஜெபம் பண்றார். வாசிக்கலாமே. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன் என்றார். அங்கதான் அவன் கர்த்தரிடத்துல வந்து கதறான். 7 வருஷம் மாமா முகத்தை பார்த்து தோல்வி, மனைவியினுடைய முகத்தை பார்த்து தோல்வி, பிள்ளைகளின் முகத்தை பார்த்து தோல்வி. ஆனா என் முகத்தை பார்த்து ரசிக்கிற கர்த்தரை ஒரு தடவை நான் பார்த்து, என் ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதித்தாலோட அவனை போக விடமாட்டேன் என்று கதறுகிறான்.
அங்கதான் ஆண்டவர் கேட்கிறாரு, சரிப்பா எல்லாரும் உன்னை தூக்கடிச்சிட்டாங்க, உன் முகத்தை செத்து போக பண்ணிட்டாங்க, நான் உன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறேன், உன் பேர் என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சு கொள்ளிட்டு அங்கதான் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்னன்னு அவன் யாக்கோபுன்னு சொன்னான். உடனே ஆண்டவர் சொல்றார், இனி உன் முகம் செத்து போன முகத்துக்குரிய பெயரே இல்லப்பா, இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். ஏன்னா நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. சொல்லப்பட்டிருக்குது, தேவனை தெரியாமல் போராடினாராம். சொல்ல அந்த ஏனின் வழியில ஆண்டவர் இறங்கி வருகிற போது அந்த பெத்தேல் அந்த லூஸ் என்கின்ற இடத்துல இந்த யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணார். போகிற இடமெல்லாம் நீ என்ன பண்ணனே, எனக்கு உன்ன ஆகாரம் கொடுக்கணும், உடுத்த வஸ்திரம் கொடுக்கணும், சுகமா திரும்பி வர பண்ணினீன்னா நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாக மாறும், எனக்கு வருகிற எல்லாவற்றிலும் சத்தத்தையே காண, எனக்கு வருகிற வருமானம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன். நீங்க நம்மெல்லாம் தசமபாகம் கொடுக்கிற பழக்கம் இருக்கா? கடந்த வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அப்போஸ்தல சபையில. இந்த பாஸ்டர் வாங்க பார்த்து எனக்கே கொஞ்சம் நடுக்கமாயிடுச்சு. பிரசங்கம் அடுத்து நான் தான் பண்ண போறேன். டர் லெஃப்ட் ரைட்டு, எத்தனை பேர் 3000 ரூபாய் வாங்கினீங்கன்னா கையை வைக்கிறாங்க. இங்க எத்தனை பேர் 3000 ரூபாய் வாங்கினீங்க உங்களுக்கு? என்ன கண்டிப்பா போன மாதிரி இருக்குது. எத்தனை பேர் 3000 ரூபாய் கவர்மெண்ட் பணம் வாங்கினீங்களா? தசமபாகம் எவ்வளவு கொடுத்தீங்க? எல்லாம் முழுங்கியாச்சு. எல்லாம் அப்படியே போக வேண்டியது, அப்படியே போக வேண்டியது. யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நகைச்சுவையா இருந்தாலுமே நீங்க மேல போட்டீங்க, டபால் டைரி ஆகி போயிருதுன்னு வச்சு, வருது போகுது, ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது சார். இப்ப டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? அவங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்திருக்காரு, பரவாயில்ல சோதரம். எனக்கெல்லாம் வந்திருக்குமா? ஒரு டைம் எக்குத்தப்பா ஏதோ சாப்பிட்டு மேலே இங்கேயும் முடிஞ்சிருச்சு. வண்டி ஓட்ட கிட்டத்தட்ட 25-30 தடவை மதுரையில இருந்து வர்றதுக்குள்ளேயும் ஆள் அப்படியே கரைக்கு போய் நிக்கிறேன். அதுக்கப்புறம் போன் பண்ணா என்னத்தை குடிங்க அப்படின்னாங்கன்னா, பொம்மக்கரான் ஜூஸ் குடிங்கன்னாங்க. கொஞ்சம் அப்படியே ஹெல்த்தியா இருக்கும், நார்மல் ஆயிருந்தாங்க. பீகார்லாம் லூ அடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி ஆயிரும், மேலே கீழே பிடிங்கிடும். மாதிரி பிடுங்கிட்டு போயிட்டு இருக்குது. காசெல்லாம் வருது, சர்ன்னு போயிருது. அது வரும்போது கூட நல்லா வருது, போகும்போது எப்படி போகுது? சும்மா பிச்சு அடிச்சுட்டு போகுது பாருங்க. தேடி பார்த்தாலும் 3000 ரூபாய் என்ன பண்ணா? கையை உயர்த்துங்க, ஆண்டவரே கையை உயர்த்துங்க, எல்லாம் உயர்த்துங்க, எல்லாருமே உயர்த்துங்க, எல்லாம் உயர்த்துங்க. தம்பி அசோக் பேனா கீழே வச்சு கையை உயர்த்து. இயேசுவே, எனக்கு வருகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன். என்னுடைய கரத்தை நீர் ஆசீர்வதியும், என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். இந்த வஞ்சக இருதயம் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு அழிஞ்சு போகட்டும். கொடுக்கிற ஒரு இருதயத்தை தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொடுப்பீங்களா? இனி அடுத்து யார் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க? நான் சொல்ற உண்மையாலுமே தசமபாகம் எங்க வந்துடணும். யார் கொடுத்தாலும் வாங்குங்கம்மா, தப்பு கிடையாது. ஓட்டுக்கு வாங்க வேண்டாம், கொடுக்கறத வாங்க. இலவசமா பெற்றீர்கள், ஆனா போடுறத மாத்திரம் பார்த்து போடுங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு போடுங்க. ஆமென். சில பேர் சொல்றாங்க வெளிச்சம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. சரி, உங்க வாய்ஸ் நான் சொல்ல. உதயமாகிற சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் பேசினாரு, சூரியனே இல்லைன்னா செடிகளே என்ன பண்ணாதாமா? வளராதாமா. அவர் சூரியனை பத்தி பேசினாரு. நீங்க எதையோ நினைச்சு ஓட்ட போட்டு தள்ளிருக்காங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் தசமபாகம் கொடுப்பேன்னு யாக்கோபு சொன்னாரு. ஆனா கர்த்தருக்கு என்ன பண்ணல? தசமபாகமே கொடுத்தாரா? இத்தனை ஆடு வந்தது, இத்தனை மாடு வந்தது, ஒரு தசமபாகமும் கொடுக்கல. இப்ப ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிச்ச இந்த ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் எங்க நிக்குது தெரியுங்களா? யாத்ரா ஆதியாகமம் 46:1 வாசிங்க. ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிக்கிறேன். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு போய் பேர்சபாவுக்கு போய் ஈசாக்கின் தேவனுக்கு பலியிட்டான். எப்பயோ பிள்ளை செத்து போயிட்டான்னு முகத்தை வாட பண்ணின அந்த பிள்ளை இன்னைக்கு வண்டி அனுப்பிச்சிருக்கிறாரு, மாற்று வஸ்திரத்தை அனுப்பிச்சிருக்கிறாரு.
ஆனா யாக்கோபு மாற்று வஸ்திரத்தையும் உடுத்தல, வண்டியிலேயே ஏறி போகல. ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாம் என்னை அவமானப்படுத்தின போது என்னை ஆசீர்வதித்த கர்த்தர், நான் உண்மை தவிர வேறு யாரையும் என் முகத்துக்கு முன்பாக கொண்டு வர விரும்பலன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தோடு கூட போய் அங்க பெயர் சபாவில் பலி செலுத்தின போது அன்று ராத்திரியில கர்த்தர் வர்றார். அங்க வந்து கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே கூப்பிட்டார், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருவார். ஆனா முதல்ல ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பாருங்க. ஆமென். நம்ம முகம் பிரகாசம் அடையணுமா அடையக்கூடாதா? அவமானப்படனால பயங்கரமான அவமானப்பட்டேன் கடந்த ஒரு 5 வாரமெல்லாம், 5 வருடமெல்லாம் பயங்கர அவமானமா இருக்கும். ஆனால் சிரிச்சுக்கிட்டே வந்துடுவேன் நான். அவமானமா எங்க வீட்டில் வந்து கூட சொல்ல, ஒருத்தர் இன்னைக்கு நம்மளை அவமானப்படுத்தாத மாதிரி தெரியுதே அப்படின்னு. அப்படி அவமானத்திலேயே ஊறி போனதுனால எதுவுமே அவமானமா தெரியல. ஆனா எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் எங்களை தலை நிமிர பண்ணினார். அல்லேலூயா. எங்களை குற்றவாளிகள் என்று சொன்ன வாயிலே எங்களை நீதிமான்கள் என்று சொல்ல வைத்தார். அது காரணம் என்னன்னா, சில காரியங்கள் நம்ம ஒருத்தர் மேல நம்புற ஏமாத்துகிற மக்களை நம்ம நம்புறோம் பாருங்க. நான் அதை வாசிச்சேன், தியானிச்சு பார்த்துட்டு, எப்படி மனைவி ஏமாத்துறாங்க, மாமா ஏமாத்துறாங்க, பிள்ளைகள் ஏமாத்துறாங்க, ஏன் இவங்களை ஏமாத்துறாங்கன்னா, ஏமாத்தினவனுக்கு பிறந்தவங்க. ஹலோ, யாருக்கு பிறந்தவங்க நம்பலாம்? ஒருத்தன் பிறந்தான் பாருங்க, ஒரு ஏதேன் தோட்டத்தில் ஒருத்தன், நம்ம அம்மாவை என்ன பண்ணான், சூப்பரா கேன்வாஸ் பண்ணி ஏமாத்திட்டான். அவன் ஏமாத்தினதுல இருந்து நம்ம அம்மா வயிற்றுல வந்து என்ன பண்ணி இருக்கிறோம், சோதரம் பிறந்திருக்கிறோம். என்னாச்சு, ஃபேன் அப்படியே மெதுவாக ஓடிச்சு, அப்படியே இறக்கத்தில் இறங்கிடுச்சு. சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு சாத்தானுடைய வார்த்தையின்படி கனியை புசிச்சு வஞ்சிக்கப்பட்ட அம்மா வயிற்றுல இருந்து பிறந்த எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஏமாத்துகிற ஹேபிட் கட்டாயம் இருக்கும் பாருங்க. நீங்க தேவனால திரும்ப பிறந்திருந்தீங்கன்னா கட்டாயம் தேவன் ஒருத்தரையும் ஏமாற்ற மாட்டார். சத்தியமா நான் சொல்றேங்க, ஆண்டவர் ஒருத்தரையும் இதுவரைக்கும் ஏமாத்தினது கிடையாது. அவர் சொல்லி ஏமாத்துகிற ஒரு நல்ல தேவனும் கிடையாது. ஆமென். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கூட எல்லா வாழ்க்கையிலும் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களை ஏமாத்தி இருக்கிறாரான்னு பாருங்க. ஏமாத்தி இருக்கவே மாட்டார். ஆனா நாம தான் ஆண்டவரை ஏமாத்தி இருப்போம். ஆனா அந்த ஏமாற்றப்பட்ட தேவனே இப்ப திரும்ப வந்து இப்ப அந்த யாக்கோபிட்ட சொல்றாரு, பயப்படாத, உனிமேல என்ன பண்ண மாட்டேன், தனியா போக மாட்டேன், உன் கூட வருவேன். அது மாத்திரம் கிடையாது, அங்க எப்படி இருப்பையாமா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னார். அந்த பெரிய ஜாதியினுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? 47:7 வாசிங்களே. ஆதியாகமம் 47:7 வாசிங்க. பின்பு யோசேப்பு தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யார் ஆசீர்வதிக்கிறது? ஹலோ, இந்த யாக்கோபு யாருங்க? ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பன். அந்த ஆடு மேய்ப்பன்ட்ட வந்து யார் முழங்கால் பட்டி ஜெபத்துக்கு நிக்கிறாரு? உலகத்துக்கே படியளக்கிற பார்வோன். தேசம் முழுவதும் பஞ்சம் வந்தது. இந்த பார்வோனின் மூலமா தான் யோசேப்பே என்ன பண்றாரு, உலகத்துக்கே தானியம் கொடுக்கிறாரு. இந்த பார்வோன் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, யாக்கோபுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு இருக்கிறாரு. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தானாமா. உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் கர்த்தர் உருவாக்குவார். நீங்க பேசவே வேண்டாம், நீங்க கர்த்தரை கனப்படுத்தினீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, உங்க முகம் தன்னாலே மற்றவங்களுக்கு வேற மாதிரி தெரிய வைப்பார். இந்த பார்வோனுக்கு என்ன தெரிஞ்சது தெரியுங்களா? யோசேப்பை இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறான்னா, யோசேப்பை பெற்ற அவங்க அப்பா எவ்வளவு பிரில்லியண்டா இருப்பான். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? யோசேப்பை இவ்வளவு ஞானம் உள்ளவனா இருக்கிறானா, யோசேப்புடைய அப்பா எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனா இருப்பான்னு வந்தாரு, முழங்கால் படியிட்டாரு. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். நீங்க போகிற இடமெல்லாம் நீங்க உங்க முகம் இனி செத்து போக கூடாதுன்னா கர்த்தரை கனப்படுத்துங்க. இந்த சனக்கிரிப்பு மாதிரி ஒரு இருதயம் நமக்கு வேண்டாம். இந்த யாக்கோபை போல ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதின்னு கேட்டு
அதுக்கப்புறம் எல்லா ஆசீர்வாதம் வந்த போதும் கூட ஆசீர்வாதத்தின் பின்னாடி போகாம என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் வேணும்னு போய் அங்க இருந்ததுனால தான் ஆண்டவரே அடக்காராதனையை இங்க தாத்தா வீட்டில் வச்சிட்டார். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளே, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இனி அவன் முகம் இல்லை, என் முகமும் என்ன பண்ணாது இனிமேல் செத்து எங்கேயும் நான் அவமானம் அடைய மாட்டேன். எல்லா இடத்துலையும் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார்.